வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த கவிஞருக்கானே அந்த கேடு கெட்டவன் அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, யாருக்கும் தெரியாம போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் தப்பிச்சு ஒரு இடத்துல ஒளிஞ்சுன்னு இருக்கா. ஒளிஞ்சுன்னு இருக்கிறதோட மட்டும் இல்லாம நம்ம ராஜேஸ்வரிக்கு போன் பண்ணி, என்ன ராஜேஸ்வரி, நீ எப்படி இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் எனக்கு பணத்தை கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் இதே மாதிரி விட்டு இருந்தா என்ன மாதிரி முட்டாள் இந்த உலகத்துல எவன் இருப்பான்னு எனக்கு புரியல. அதனால நான் செம்மையான ஒரு பிளான் போட்டேன். அந்த பிளானுக்கு நீ அடிப்படைஞ்சா ஓகே, உனக்கு நான் அழகா ஒரு பார்சல் அனுப்பிக்கிறேன். அழகா போயிட்டு தூக்கத்தை கொஞ்சம் கழிச்சிட்டு வெளியே போயிட்டு அழகா எழுந்து அந்த கேட்டை திறந்து பார்த்தேன்னா ஒரு பார்சல் இருக்கு. அந்த பார்சலை ஓப்பன் பண்ணி பாரு செல்ல குட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே அடிச்சு பிடிச்சி யாரோட வந்து இடத்துல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி யாருக்கும் தெரியாம வெளியே வந்து அந்த பார்சல்ல கையை வைக்கிறாங்க. அதே சமயத்துல ஒரு பக்கம் இன்னொரு விஷயம் நடக்குது. அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியோட தங்கச்சி இருக்கால, அவ இருந்துன்னு ஒரு பக்கம் நகை எல்லாமே சுருட்டிக்கிட்டு அவனோட ஆன்லைன் காதல் மூலமா அப்படியே சும்மா எஸ்கேப் ஆயிடலாம், அவன் நல்லா வச்சு தாங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி இந்த சொத்தை பூரா தூக்கிட்டு போற மாதிரி இந்த நகை ஃபுல்லாவே எடுத்துட்டு போய் கீழே படிக்கட்டுங்களை ஒழிச்சு வச்சிருந்தா. அதை அழகா எடுத்துன்னு அப்படியே மெல்ல 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 வெளியே போயிடலாம்னு சொல்லிட்டு எட்டி பாக்குறாங்க. அந்த சமயத்துலதான் நம்ம ராஜேஸ்வரி அந்த பார்சலை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதை பார்த்ததும் ஒரு பக்கம் நெஞ்சு வெளியே வந்துருது. ஐயோ என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் ஷாக்கிங்கா இருக்கு எல்லாருக்கும். அந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, விடுறா பாத்துக்கலாம், நாம பார்க்காத விஷயமா, நாம பார்க்காத இதா எல்லாமே நமக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. இதுக்கப்புறம் குமாரி, இது நம்ம ஆட்ட கபிலா, நாம தான் இறங்கி ஆடணும் கபிலா, ஆடு கபிலா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ராஜேஸ்வரி இருந்து அந்த வீடியோ தான் பாக்குறாங்க. அதுல ராஜேஸ்வரி தன்வாயே தனக்கெதிரி தவளை தன்வாயால் கெடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அது போல அவங்களே உண்மை எல்லாமே ஒரு பக்கம் ஒத்துன்னு இருக்காங்க. இந்த மாதிரி நான் தான் கொலை பண்ணேன், இதுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்க வாயாத ஆதாரத்தோட ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இதை நினைக்கும் போது நமக்கே ஒரு பக்கம் ஷாக்கிங்கா இருக்குங்க. இப்ப என்னடா பண்றது ஏதுடா பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு, வாழ்வே மாயம் இந்த வாழ்வே அதுக்கு போயிட்டு இந்த வாழ்வே மாயம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்படி என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம தலைவன் அதாவது விஜய் இருக்காருல்ல, அவர் மல்லி கிட்ட சொல்லிடுறாங்க. மல்லி அசாது எட்டி பார்த்து அவங்க என்னென்ன நடக்குது எல்லாத்தையும் பாக்குறாங்க. ரேணுகாவை கொன்னது ராஜேஸ்வரியா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்ததும் செம்ம டென்ஷன் ஆயிடுறான். ஒரு பக்கம் அடியே ராஜேஸ்வரி, உன்னை சும்மா விட போறதில்ல, உனக்கு தேவையான தண்டனை உனக்கு கூடி விரைவில் கூடி சீக்கிரம் தேரதான் போகுது, நீ பண்ண தப்புக்கு உனக்கு கண்டிப்பா தண்டனை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு அப்படியே சும்மா தலை சுத்தி ஒரு பக்கம் நின்று இருக்காங்க. சரி, அந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் நின்று இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மல்லி இருக்காங்கல்ல, அவங்க ஒரு பக்கம் வீடியோ எடுத்துடுறாங்க. பேக் சைடு இருந்து யாருக்கும் தெரியாம ராஜேஸ்வரி பேசுறது எல்லாமே ஒரு பக்கம் வீடியோவே இருக்கு. கவினுக்கு போன் பண்ணி, அடே 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 மாட்டி விட்டாதே மாட்டி விட்டாதே பாவட்டா புள்ள பிடிச்சி காட்டுறா, புள்ள குட்டிக்கிடா இல்லைனா எனக்கு ஏதோ ஒரு சொத்தை எப்படின்னா விஜய் கிட்ட இருந்து சுருட்டு அந்த வாழ்க்கையில சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு கனவு கண்டு இருக்க, அந்த கனவெல்லாம் சரிச்சிடாதே அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கெஞ்சி கூத்தாடி கேட்டுன்னு இருக்காங்க. கூத்தாடம்மா கூத்தாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு என்ன நல்லா தான் இருக்கு, அதெல்லாம் ரியாலிட்டியில பார்த்தா நடக்காது. இனிமே நாங்க சொல்றதுதான் கபிலா அங்க ஆட்டமே, நாங்க என்ன சொல்றோங்களோ அதுதான் நடக்கும். அதை விட்டு நீ சொல்றதெல்லாம் செஞ்சுன்னு இருக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லை. இதுக்கு மேல நான் முடிவு பண்ணதான் நடக்கும், நான் முடிவு பண்ணா மட்டும்தான் அந்த விஷயமெல்லாம் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. இதை கேட்டதான் என்னடா இது, இவங்க பாட்டுக்கு இவங்க வாயி இவங்க உருட்டுன்ற மாதிரி உருட்டினே இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு நாம ஒரு பக்கம் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு சைலண்டாவே இருக்குமே, இதுக்கெல்லாம் வேற முடிவே இல்லையா, இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இருக்கு சார் இருக்கு, உங்களுக்கு காத்துன்னு இருக்கு, காத்திருந்து காத்திருந்து அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு. கவின் ஒரு பக்கம் திரும்ப போன் பண்ணி, இதோ பாரு ராஜேஸ்வரி, திரும்ப உனக்கு போன் பண்ண மாட்டேன், உனக்கு வார்னிங்கு எல்லாமே இதுதான் லாஸ்ட், எனக்கு இப்ப நீ அழகா அமௌண்ட் அனுப்பிச்சு கொடுத்துட்டேனா, இதுக்கு மேல உனக்கு பிரச்சனை இல்லை, நீ சந்தோஷமா இருக்கலாம். இல்ல முடியாதே, இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீ பண்ண இருந்தேன்னா அதுக்கு மேல நான் ஒன்றும் பண்ண முடியாது, உன் வாழ்க்கையை நீ தான் பார்த்துக்கணும், நீ தான் உன் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே சரி ஓகே, இதுக்கு மேல இதை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது, இந்த கவினுக்கு ஒரு பூஜையை போட்டாகணும், ரேணுகாக சுடர் இவங்களெல்லாம் எப்படி போட்டு தரணும் அதே மாதிரி இவனுக்கு ஒரு பூஜையை போட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு தவளை நீ பண்ண விஷயம் தான் இப்போ உன் தலைக்கா மேலே ஏறி இருக்கான்னு டிங்கிட்டி கவுண்டிங் டான்ஸ் ஆன் இருக்கு. இதுக்கு மேலேயே நீ பிரச்சனை ஒரு பக்கம் உருவாக்கி அது ஒரு பக்கம் பெரிய பிரச்சனை, அடடா எப்பா தாங்க முடியலடா சாமி, தாங்க முடியலடா, தூங்க முடியல அப்படின்ற மாதிரி கதறி கதறி தேம்பி நீ அழ போறது நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். கண்டிப்பா நடக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம், ஏது வேணாலும் நடக்கலாம்.
இப்படி உதிக்கிற சூரியன் அந்த பக்கம் உதிக்கலாம், அந்த பக்கம் உதிக்கிற சூரியன் இந்த பக்கம் உதிக்கலாம். அதனால எது நடக்கும் ஏது நடக்கும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதுல்ல. அதனால எப்படி வேணாலும் நடக்கலாம், பார்ப்போம். இன்னும் என்னென்ன நடக்க போது, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மாற்றி அமைக்க போறாங்க, திருத்தி அமைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு கூடி விரைவில் கூடி சீக்கிரம் நீங்க கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்கதாங்க போறீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை அதை பத்தி தாங்க சொல்ல போறோம். அப்படி என்னடா விஷயம் நடந்துச்சு, என்னடா விஷயத்தை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது வேற எதுவும் இல்லைங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது வேற எதுவும் இல்லைங்க. நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க ரன்னிங் ரேஸ்ல போய் கலந்துக்கிறாங்க. அந்த ஆணி கொத்து முள்ளு, அதாவது சீசாவோட கொத்துன கால ஆட அப்படியே சும்மா குட்டு 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 குட்டுன்னு ஓடுறாங்க. ஒரு பக்கம் ஐஸ் வந்து இந்த ரன்னிங் ரேஸ்ல நானும் கலந்துக்கணும், நேர்மையா இருக்கணும், வெண்பாவும் கலந்துக்கணும், வெண்பாவும் நானும் தான் கலந்துக்கணும். நாங்க 2 பேரும் எங்களோட உண்மையான உழைப்பை போட்டு யார் இதுல வெற்றி அடைகிறோம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். வெண்பாக்காவை எப்படின்னா நீங்க தான் கலந்து வைக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நம்ம தீபக் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம விஜய் கிட்ட ஒரு பிட்ட போறாரு. இந்த பாரு விஜய், உன் பொண்ணு இந்த ரேஸ்ல கலந்துனாதான் நம்ம ஈஸியா அந்த அதாவது தீபிகா இருக்கால அவளை வந்து ஜெயில தள்ள முடியும், அவன் மேல தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சுட்டி காட்ட முடியும், இல்லைன்னா கண்டிப்பா சுட்டி காட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எல்லாரும் இப்படியே சொன்னா நான் என்ன பண்ணட்டும், என் பொண்ணுக்கு எதனா ஒன்று ஆனால் நான் எங்கே போவேன், என்ன பண்ணுவேன், இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்கல்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெண்டிங் பல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், 3 நம்பருக்கு